Hello guys, welcome back to our channel Rashar Balagidu. பாரதியார் யூனிவர்சிட்டியுடைய சிஇடி எக்ஸாம்னுடைய ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட்டை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிஇடி எக்ஸாம் எழுதக்கூடிய எக்ஸாம் சென்டர் என்ன அப்படிங்கிறத வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேண்டிடேட்டும், ஒரு கேண்டிடேட்னா அவர் எந்த சென்டரில் எழுதுறாரு அப்படிங்கிறத வந்து டோட்டல் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே நேரத்தில் லைவாகவும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுங்கிறது வந்து to do the PhD கோர்ஸ் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல பிஹெச்டி பண்றதுன்னா இந்த எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இது. அதனுடைய எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ லைவா உள்ள போய் பார்க்கலாம். ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட் வந்து b-u.ac.in. அதில் வந்து ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, தேர்ட் பாயிண்ட்ல இருக்கு சிஇடி 2024 எக்ஸாம் சென்டர் வைஸ் கேண்டிடேட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு அஃபிஷியலான லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ டோட்டல் லிஸ்ட் வந்துடும். டோட்டலா 66 பேஜஸ் இருக்கு, 66 பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் கோயம்புத்தூர்ல கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஓகேவா? கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர். அந்த சென்டர்ல எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என்ன மேஜர், அவங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நேமு, அதுல வந்து எந்த சென்டர் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அது இருக்கா அப்படிங்கறத நீங்க அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. சென்டர்ஸ் வந்து கொடுத்த சென்டர்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே அந்த கோயம்புத்தூர் கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது கோயம்புத்தூர் 2 வந்து ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எக்ஸாம் சென்டர்ல பிசிக்ஸ்க்கெல்லாம் நடக்குது. ஸோ இந்த சென்டர்ஸ்ல அப்ளை பண்ணவங்களுக்கு உங்க நேம் வந்து அந்த மேஜருக்கு உங்க நேம் கரெக்டா இருக்கா, உங்க ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படிங்கிறது ஃபுல்லாவே செக் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன 66 பக்கம், இப்போதான் ஒரு 34 பேஜஸ் வந்திருக்கேன். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன சென்டர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் வந்திருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி 4 4வது சென்டர் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஊட்டியில நடக்குது. இந்த சென்டர்ஸ்னுடைய லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் இதே மாதிரி எல்லாமே பார்த்துக்கோங்க. எக்ஸாம் வந்து ஹால் டிக்கெட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்றதுங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோல கொடுத்துருக்கேன். ஸோ அதையே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 வீடியோவுமே பார்த்துட்டு சிஇடி எக்ஸாம் உங்களுக்கு என்ன டேட்டோ எக்ஸாமோ கரெக்டாக ப்ராப்பராக வந்து நீங்க அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணி பிஹெச்டி ஜாயின் பண்ணி ஒரு டாக்டரேட்டுங்கிற ஒரு அற்புதமான ஒரு பட்டத்தை நீங்க பெற வேண்டும். அதாவது கல்லூரிகளில், கவர்மெண்ட் காலேஜில், யூனிவர்சிட்டிஸில் வந்து போஸ்ட் பிஹெச்டி முடிக்கணும் அப்படிங்கிறது முடிச்சு நீங்க வந்து நாளைக்கு ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக நம்ம சார்பில் ரொம்ப அட்வான்ஸாகவே உங்களுக்கு வந்து நான் விஷ் பண்றேன். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட்.